பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களினுடைய உபதேசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினார். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களினுடைய உபதேசம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பலனுள்ள உபதேசங்கள் தான். அதனால தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுடைய உபதேசத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கிறான். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களினுடைய உபதேசங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்ட உபதேசங்களை தவிர இன்னும் எத்தனையோ அவர்களுடைய உபதேசங்களும் அவர்களுடைய சொற்களும் அவர்களுடைய பிரசங்கங்களும் இதெல்லாம் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்பதாக நினைக்கிறேன். முஸ்னது என்ற ஹதீஸ் கிதாபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களை பற்றி அவர்கள் கூறிய ஒரு சொல்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்னார்களாம், ஒரு பொருளை அல்லாஹ் தஆலா இடத்திலே ஒப்படைத்து விட்டால் அப்பொருளை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் கண்டிப்பாக அந்த பொருளை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அமானிதம் அப்படி சொல்கிறாங்களே, அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பான். போயிட்டு வரங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் போயிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்களே, அது பெரிய வார்த்தை. லுக்மானுல் ஹக்கீம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி விட்டால், அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைத்து விட்டால் ஒரு பொருளை, அந்த பொருளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்னார். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயமும் இருக்கிறது. சூனியத்திலே இருந்து தப்பித்துக்கொள், அது இரவிலே பயத்தை உருவாக்கும், பகலிலே கேவலத்தையும் பாவத்தையும் தான் அது உருவாக்கும் அப்படி சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கூறினார்கள். தன்னுடைய மகனுக்கு அவர்கள் செய்த உபதேசத்திலே இன்னொரு உபதேசம், எத்தனையோ ஏழைகள் அவர்கள் தங்களுடைய ஞானத்தின் காரணமாக பெரும் பெரும் அரசர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படி சொன்னாங்க. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் செய்த இன்னொரு உபதேசம், ஒரு சபைக்கு நீ சென்றால் முதலிலே இஸ்லாமிய முறைப்படிக்கு அங்கே இருப்பவர்களுக்கு சலாம் கூறுவாயாக, பிறகு அந்த சபையிலே ஒரு ஓரத்திலே போய் உட்கார்ந்து கொள்வாயாக, அடுத்தவர்கள் பேசாத வரையிலும் நீ மௌனமாக இருப்பாயாக. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பேசக்கூடாது. அடுத்தவர்கள் பேசாத வரையிலும் மௌனமாக இருப்பாயாக. அடுத்தவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால், அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய பேச்சுக்களை பேசினால் அவர்களை விட அதிகமாக நீ பேசுவதற்கு முயற்சி செய். அவர்கள் ஏதாவது ஃபித்னா ஃபசாது பேச ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சபையை விட்டு வந்து விடு, அவர்களோடு உட்காராது அப்படி சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். அதே போல அறிவிப்புகளில் இருக்கிறது, லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார்கள், ஒரு வாட்டி உபதேசம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய மகனுக்கிட்ட வந்து உட்கார்ந்தான். அப்போ ஒரு பை நிறைய கடுகு கொண்டு வந்தான். ஒரு பை நிறைய கடுகு. ஒவ்வொரு உபதேசமும் செய்யும் போது அந்த பையிலிருந்து ஒரு கடுகு எடுத்து வெளியில் வைப்பாங்க. இப்படியாக அந்த பையில் இருக்கக்கூடிய எல்லா கடுகும் தீர்ந்து போகிற அளவுக்கு மகனுக்கு உபதேசம் செய்தார்களாம். செய்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு சொன்னார்களாம், ஒரு மலையிடத்தில் போய் நான் இந்த உபதேசங்களை செய்திருந்தா கூட அந்த மலை சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவருடைய மகனும் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு ரொம்ப ஒரு பெரிய மனிதராக ஆனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹபஷாவை சேர்ந்தவர்கள், ஹபஷிக்காரர்களிலே 3 பேர் நாளை சொர்க்கத்திலே இருப்பவர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். அதிலே 1வது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள், 2வது நஜ்ஜாஷி அரசர். சஹாபாக்கள் ஃபஸ்ட்டு ஹபஷாவை நோக்கி தான் ஹிஜ்ரத்து செய்தார்கள், எத்தோப்பியா. அப்போ அங்கே இருந்த அரசர் தான் நஜ்ஜாஷி அரசர். அப்போ ஆட்சியில் இருந்தார். அந்த நஜ்ஜாஷி அரசர் 2வது. 3வதாக பிலால் முஅஸ்ஸின், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அதே போல லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு
பணிவை பற்றியும் சாதாரணமான வாழ்க்கையை வாழுவதை பற்றியும் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார். இப்னு அபி துனியாவிலே இது சம்பந்தமான ஒரு புத்தகமே இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பேர் பரட்டை தலை உள்ளவர்களாக இருப்பார்கள், அதுக்கான ஆடை உடுத்தியவர்களாக இருப்பார்கள், பெரும் பெரும் வீடுகளிலே அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொண்டவர்கள் அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹ் அதை பூர்த்தி செய்து விடுவார். ஹதீஸில் இருக்கிறது, பர்ரா இப்னு மாலிக் அவர்களும் அப்படிப்பட்ட மனிதரிலே ஒருத்தர் தான். அப்படி ஒரு வாட்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார். அவங்க ரசூலுல்லாஹ்வினுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வினுடைய புனித அடக்கஸ்தலம் அதற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள். அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ முஆத் சொன்னாங்க, இந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டவருடைய ஒரு ஹதீஸ், அதை நினைத்து நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ஹதீஸ் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சோண்டு பெருமை இருக்கிறது, அதுவும் ஷிர்க்கு தான் என்று நபி அவங்க சொன்னாங்க. யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்று சொன்னார்கள். எந்த மக்கள் மறைந்து இருப்பார்கள், எண்ணிக்கையிலே வரமாட்டார்கள், சபைக்கு அவர்கள் வரவில்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேடப்பட மாட்டார்கள், சபைகளுக்கு அவர்கள் வந்துவிட்டாலும் கூட அவர்களுக்கு மரியாதை கொடுத்து வரவேற்பவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் ஹிதாயத்துடைய விளக்குகளாக இருக்கும். தூசியும் இருளையும் விட்டு அவர்கள் தப்பித்து ஒளியை அடைந்தவர்களாக, பிரகாசத்தை ஜோதியை அடைந்தவர்களாக அவர்கள் இருப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அழுக்கான ஆடை உடுத்தியவர்கள், கேவலமாக நினைக்கப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் இடத்துல எவ்வளவு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது எதையாவது அவர்கள் சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அதை பூர்த்தி செய்து விடுவான். உலகத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான், உலகம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஆனால் அவர்களுடைய நாவினால் மொத்த சொர்க்கத்தையே அவர்கள் கேட்டுவிட்டாலும் கூட அல்லாஹ் மொத்த சொர்க்கத்தையும் தூக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களிலே யாராவது வீட்டுடைய வாசலிலே நின்று ஒரு தீனார், ஒரு திரகம், ஒரு ஃபுலூஸ், ஒரு தங்கக்காசு, ஒரு வெள்ளிக்காசு, ஒரு பைசா அவர்கள் யாசகம் கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆளை பார்த்துட்டு போயா அப்படின்னு விரட்டி விடுவார். ஒரு தங்கக்காசோ வெள்ளிக்காசோ ஒரு ஃபுலூஸோ ஒரு பைசாவோ அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, மொத்த சொர்க்கத்தையும் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டுவிட்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு மொத்த சொர்க்கத்தையுமே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடும். ஆனால் துனியாவை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். மக்களிடத்தில் அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் இருக்காது. அழுக்கான ஆடையை உடுத்தி இருப்பார்கள், 2 போர்வை தான் அவர்களிடத்திலே இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஏதாவது சந்தர்ப்பத்திலே சத்தியம் செய்துவிட்டால் அல்லாஹ் அவர்களுடைய சத்தியத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். இன்னும் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுடைய நிறைய உபதேசங்கள் இருக்கிறது, எல்லாமே ஞானங்கள் நிறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.